ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ரூட் பன்னியோட நெக்ஸ்ட் பாட்டை டேட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களை பெல்லாம் நான் பேசுகிற பாட்டோட பேர் தரமதி தெரிஞ்சா ரிலீஸ் சாரி ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள பெல்லாம் நம்ம டேடா அப்படியே அந்த வாட்டர் ஃபில்லாக இருக்கிற அந்த தொட்டிக்குள்ளே அப்படியே ஸ்லீப் பண்ணபடி படுக்கிறாரு. ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி படுத்தான். இதை நம்ம நம்ம ஜிமினாவும் ஜேக்கப்பும் நோட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா ஜங்குக்கிட்ட ப்ளே பண்ணுறதுல இறங்கியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினாவும் ஜேக்கப்பும் அந்த மற்ற ஒர்க்ஸ்லாம் வில்லேஜில் உள்ள மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்கங்கிற மாதிரி நோட் பண்ணால் ஜெனியுமே இங்கே நடக்கிற மூமெண்ட்டை அப்படி தூரத்துலேருந்தே நோட் பண்ணிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். நம்ம ஜங்குக்கு தான் ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்க முதல்ல இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஏன் அந்த தொட்டிலேருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம், நான் மட்டும் இந்த தொட்டிக்குள்ளே ஃப்ரெஷ்ஷப் ஆகக்கூடாது, நான் அங்கே தான் ஃப்ரெஷ்ஷப் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வாட்டருக்குள்ளே அப்படியே முங்கி எழுந்து ஜங்குக்கிட்ட க்ளோஸ் அவர் வர அந்த மாதிரி வந்தா நம்ம ஜங்குக்கிட்டே இந்த மாதிரி வாட்டருக்குள்ளேருந்து எழுந்து வர மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப ஒரு மாதிரியாகி அப்படியே கீழே மர குஞ்சிக்கிறாரு. என்ன இன்னைக்கு எதுவும் நம்மக்கிட்ட டிஃப்ரெண்ட்டாக கலெக்டர் ப்ளே பண்ணி விளாண்ட மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் டேயை பார்க்கவே கூடாது, இக்னோர் பண்ண ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பிளேஸில் அவர் அந்த வயல்வெளியில் உள்ள ஒர்க்ஸை ஒன்று ஒன்றா பார்த்துட்ருப்பாரு. அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தான். நம்ம நான் என்னடா நம்ம இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணால் நம்மளை பாட்டு ஏதாவது பேசுவான் ஃபைட் பண்ணுவான்னு பார்த்தா இக்னோர் பண்ணபடி வந்துட்டு நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்மகிட்ட அந்த வாட்டருக்குள்ளே இருந்தபடியே ஜங்குக்கு நோட் பண்ணால் பக்கத்தில் டேக்கு பக்கத்தில் ஒரு தவளை தான். இந்த மூமெண்ட்டுக்கு அது அப்படியே தவளை சும்பனபடி டேயோட சொல்லில் கொண்டு உட்காந்தா என்னடா ஜில்லுன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தவளையை நோட் பண்ணுவாரா. அதாவது ஃப்ராக்கு தவளையை நோட் பண்ணிவிட்டு பயங்கரமாக கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டணும். நம்ம ஜங்குக்கு பயந்து போய் என்னாச்சு ஏடாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக டேக்கிட்ட வந்தா நம்மகிட்டே தவளையை பட்டு பயந்து கட்டுன்னு கட்டிட்டு அந்த இதை தூக்கி வீசத்துக்கு பயந்து போய் தள்ளி தள்ளி விடுவாரா. அந்த மாதிரி தள்ளி விட்டா நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக சிரிப்பாக இருக்கும். என்னம்மா கலெக்டர் சார் ரொம்ப ரூடாக பேசினதோட என்னலாமோ நினச்சிட்டேன். ஆஃப்டர் ஆல் இந்த குட்டி தவக்கலையை பட்டு பயந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தவளையை பட்டு பயந்த அந்த மூமெண்ட், ஃப்ராக்கை பட்டு பயந்த அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு அப்படி ஸ்மைல் பண்ணப்படியே கரெக்டாக பக்கத்தில் வந்துட்டு என்ன கலெக்டர் சார் என்ன பண்ணுறீங்க வாட்டருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜங்குக்கு இதுகிட்டேருந்து என்னை எப்படியாவது காப்பாற்று, அடி ஏன் என்ன பாட்டு ஜம்ப் பண்ணி வருது, என்னை காப்பாற்றுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஐயோ இந்த சின்ன டவக்கில் இந்த ஃப்ராக்கை பார்த்தா இந்த பயப்படுறீங்க, அது ஒன்றும் செய்யாது, யார் சொன்னால் ஒன்றும் செய்யாதுன்னு, அதெல்லாம் என்னை டச் பண்ணிச்சுன்னா எனக்கு அலர்ஜி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக சிரித்தான். என்னடா நான் இந்த மாதிரி கதறதை பார்க்க சொல்ல உனக்கு சிரிப்பாக இருக்குதா, முதல்ல அதுகிட்டருந்து என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் காப்பாற்றுறேன் ஆனால் டெம்பிளுக்குள்ளே போவேன்னு சொல்ல மாட்டேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். கண்டிப்பாக நான் டெம்பிள் ஒர்க்கை பற்றி பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் கரெக்டாக அந்த தொட்டிக்குள்ளே இப்போ நம்ம ஜங்குக்கு என்றாகி ஏன் தேவையில்லாமல் என்னோட கலெக்டரை நீ டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்கேன், உனக்கு ப்ளே பண்ணி விளையாட யாரும் கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அதை நம்ம ஜங்குக்கு ஹேண்ட்ஸால் அப்படி பாரா அந்த மாதிரி பிடிச்சா ஐயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம நோட் பண்ணிவிட்டு அதை தூக்கி டூரை போட்டுட்டா என்னோட டைம் அண்டி ஹேண்ட்ஸில் பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பேக்ஸ்லேருந்து கட்டினா ரொம்ப கட்டினா ஷார்ட்டுக்குள்ளே விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஏடு ஷார்ட்டுக்குள்ளே வர விடுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷாக்கில் ஜங்குக்கு நோட் பண்ணால் நம்ம இந்த மாதிரி பயத்துலேயே இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு சரிப்போ இங்கே ரெண்டு என் டேடை என்னோட பாய் ஃப்ரெண்டை பயமுட்டாட அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ராக்கை தூக்கி வெளியே போடுவாரா. அந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே அந்த தொட்டிலேருந்து வெளியே வந்துடலான்ங்கிற மாதிரி நம்ம ஜங்கு தொட்டியை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணால் நம்மகிட்ட பேக்கப் பண்ணபடி ஜங்குக்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. ஏண்டா சின்னதாக ஒரு ஃப்ராக்கை காட்டி என்னையாடா பயமுடுத்துற, என்னெல்லாமா பேசுனியே எங்கே இப்போ பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஒரு குட்டி தவக்கலை அந்த ஃப்ராக்கை பட்டு பயப்படுறேன், நீ ஏன்டா என்ன பார்த்து பயப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி கிரிப்பாக பேக்கப் பண்ணபடி பிடிச்சான். ஜங்கு காண்டாகி என்ன என்கிட்ட ட்ராமா பண்ணிகிட்ருக்கியா, சீட் பண்ணிகிட்ருக்கியா, அந்த ஹாலையே ஹேக் பண்ணுற என்னையே ஹேக் பண்ணுற, என்னடா நினச்சிட்டு இருக்க கலெக்டரு ப்ளே பாய் கலெக்டரு அப்படிங்கிற மாதிரி திட்டு வரா. அந்த மாதிரி திட்டுனா ப்ளே பாய் கலெக்டரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆகி டாய் நீ பாட்டது நான் பாட்டதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. ஐயோ நீ பாட்டது உண்மை தான்டா, பட்டியா நீயே சொல்லிட்ட அந்த கேர்ளுக்கு உனக்கு ஏதோ ரிலேஷன்ஷிப்ன்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்லுவோம். ஐயோ இவன் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட ப்ராப்ளம் பண்ணுறானே, ஏன்டா இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணுற,
ஓ! இதுதான் ஜெலஸ்லயும், பொசசிவ்லயும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைட் பண்ணுற மொமெண்ட்டோ? ஆனால் இந்த மாதிரி ஃபைட் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காதே. வேற மாதிரி ஃபைட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாரி சொல்லவும், டேய் இதுக்கு முன்னாடி நீ வேற மாதிரி தானே பேசின. இல்லையே ஃபைட்டை பற்றி தான் பேசினேன். இல்லையே நீ ஏதோ பைட்டுன்ன, அப்புறம் தான் ஃபைட்டுன்ன. இல்லை நான் ஃபைட்டுன்னு தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசினேன். டேய் பேசிட்டு தானடா இருக்க. ஹேண்ட்ஸ் ஏன்டா அங்கெல்லாம் போய் ப்ளே ஆகுது. ஹிப்லேருந்து ஹேண்ட்ஸ் எடுத்துகிட்டே கலெக்டர் மாதிரி பிஹேவ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இவ்வளோ இவ்வளோ ஹாட்டாக என் பக்கத்தில் என் பேபி வண்டனுக்கு சில எப்படி என்னால் நார்மல் பர்சன் மாதிரி ப்ளே பண்ண முடியும், இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ முதல்ல இங்கேருந்து போ, எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, ஒர்க்கை பிறவு பாருடானுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வாட்டருக்குள்ளே இருந்து ஜங்குக்கு வெளியே விடாத அளவுக்கு ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜங்குக்குமே எவ்வளவோ டேயோட ஹேண்ட்ஸ்லேருந்து தப்பிச்சிடலாம், வெளியே வந்துடலானுங்கிற மாதிரி ட்ரை பண்ண முடியவே முடியல. அவ்வளோ கிரிப்பாக பிடிச்சபடி ஜங்கு கூட ஹிப்பில் நம்ம ப்ளே பண்ணபடி டாட்டியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான். இதை பார்க்க சொல்ல ஜெனிக்கு சுத்தமாக முடியல. ஏன்னா ஜங்குக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறாரு. அந்த மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப காண்டாகிட்டு இருந்தான். இப்போ அங்கே மாற போன ஃப்ராக்கு தான் திரும்பவும் அதே வாட்டருக்குள்ளே ஜம்ப் பண்ணுமா இந்த மாதிரி ஜம்ப் பண்ணால் ஜங்குக்கு புஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃப்ராக்கு கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவார். அப்போ இது இருந்தாண்டா நீ என்னை ஃப்ரீ பண்ணி விடுவியா, இந்த ஃப்ராக்கு கூடயே கொஞ்சம் நேரம் நீ போராடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டவலை கூட போராடுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே இந்த 28 வெளியேண்டா. டே ஜங்குக்கு உனக்கு பாவமாக தெரியலடா என்னை பார்க்க சொல்ல. இவ்வளோ நேரம் இப்போ பிடிச்சி கில்லுனல்ல, அப்போ என்னை பார்க்க சொல்ல நான் பாவமாவா தெரிஞ்சிச்சு உனக்கு. இல்லை நீ கொஞ்சம் நேரம் அதுக்கிட்ட ப்ளே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நேரம் அங்கேருந்து போனா. டே ஜங்குக்கு சொன்னா கேள்றா, எனக்கு ரொம்ப குளிர்ற மாதிரி தெரியுதுடா, ரொம்ப குளிருதுடா, ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்மகிட்டே கட்டுனா. ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் திரும்பவும் நம்ம ஜங்குக்கு வந்து அப்படி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறானுங்கிற மாதிரி வேண்டாம். இப்போ வரைக்கும் அந்த ஃப்ராக்கு கூட தான் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு என்றான வேகட்டு இல்லையா, அப்படியே அதை தள்ளி விட்டான். நம்ம அப்படியே அந்த தொட்டிக்குள்ளேருந்து வெளியே வருவாரா, பட் அவரால் நடக்கவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி ஹேண்ட்ஸ்லாம் ஷேக் ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஒரு வேளை நம்ம நேரம் வாட்டரில் இருந்ததுனால குளிருது போலுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே வந்து ஒரு டவல் எடுத்து டேயோட பாடியை கவர் பண்ணலாம்ங்கிற மாதிரி கவர் பண்ணால் அப்படியே ஜங்குக்கு புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ணிவிட்டு நேராக அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அவர் ஸ்ட்ரே பண்ணுற ஹவுஸ்க்கு ஒரு வர அந்த மாதிரி வேண்டாம். இப்போ ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. நம்ம ஆஃப்டர்நூன் போல் ஜங்குக்கிட்ட தான் நம்ம ஃபிலிக்ஸ் தான். டே ஜங்குக்கா என்னடா ஆச்சு? வயல்வெளியில் நீங்கள் எதுவும் ப்ளே பண்ணி விளாண்டிங்களா என்ன? கலெக்டருக்கு கோல்டு பிடிச்சிக்கிச்சு, ஃபீவர் வந்துடுச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியும் வைத்தியர் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு மெடிசன்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி என்ன ஃபீவரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக பக்கத்துக்கு அந்த பிளேஸுக்கு போவாரா. அந்த மாதிரி போனோம். அதே மாதிரி தான் ஃபுல்லாக பெட்ஷீட் எடுத்து கவர் பண்ணபடி பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி பட்டிருக்காரு. செம்ம கோல்டு, செம்ம ஃபீவரு. அந்த பொசிஷனில் இருக்கிறத பார்த்துட்டு அச்சோ என்ன என்னோட பாய் ஃப்ரெண்ட் என் இந்த மாதிரி ஆயிடுச்சு. வாட்டரில் ரொம்ப நாளாக இருந்ததுனால தான் அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கிட்ட பொறுமையாக வந்துட்டு டேயோட ஃபோர்கட் அப்படியே டச் பண்ணி பார்க்குறாரு. அவ்வளோக்குள்ள ஃபீவராக இருக்குது மூமெண்ட்டை பார்த்துட்டு. இப்போ என்ன பண்ண, ஃபீவர் குறையிறதுக்கு மெடிசன் கொடுத்துருக்காங்களாம், சாப்பிட்ருக்காராம் கொஞ்சம் ஹவர்ஸில் ஃபீவர் போயிடும். ஆனால் கோல்டு தான் போகாடே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸு சிரிச்சா நம்ம ஜங்குக்கு அப்படியே முறைக்கிறாரு. அச்சோ முறைக்கிறானே. சரி ஜங்குக்கு நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட இரு, நாங்கள் எங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபெலிக்ஸும் நம்ம சுகாவும் அப்படியே வெளியே போனோம். ஜிமினாடா நம்ம டேக்காக ஃபுட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும், பாவம் இல்லை அவனுக்கு இனி ஃபுட்டு நம்ம தானே கொடுக்கணும், இந்த மாதிரி ஃபுட்டு தான் சாப்பிடணுன்ட்டு வந்துட்டு போன வைத்தியர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஃபுட்டை ரெடி பண்ணிகிட்டு இருப்பாரா. அதாவது காய்ச்சல் டயத்தில் சாப்பிடுவாங்களா அந்த மாதிரி ஃபுட்டை ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ரெடி பண்ணால் நம்ம ஜேக பொண்ணா என்ன பண்ண ஏது பண்ணேன்னு தெரியலையே, டேக்கு ஃபீவர் வந்தால் சீக்கிரம் சரியாகாது, ஃபீவர் சரியானாலும் கோல்டு போகாதுங்கிற மாதிரி மாற்றி பேசிகிட்டு இருக்கிறத நம்ம ஜங்கு கேட்டுட்டு இப்போ என்ன கோல்டு போகணும் அவ்வளவுதானா, வாங்க அவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எங்கே கூப்பிட்றானுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா, ஜேகோப்பு, சுகா, ஃபிலிக்ஸு, ஷாக்கானா கரெக்டாக வயல்வெளியில் வரப்பு இருக்கும்ல அங்கே கொண்டு வந்து நம்ம ஜங்குக்கு விட்டுட்டாரு. ஏன்டா வயலுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம பாய்ஸஸ் 4 மெம்பர்ஸும் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் ஃபீலிங்ஸ்க்கும் ஷுகாவுக்கும் நல்லா தெரிஞ்சிருச்சு நம்ம ஜங்குக்கு எதுக்கு கொண்டு வந்து வயலில் விட்டுருக்கான்ட்டு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கா அடாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்.
டேடாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஐயோ! எவ்வளோ டேஸ் ஆயிடுச்சு தெரியுமா ஜங்குக் ஹேண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபுட்டை சாப்பிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா வேகமாக தேட ஆரம்பிப்பாரா. இன்னும் தேடுறத பார்த்துட்டு ஜிமினா ஷாக் ஆகி என்ன சுகா கீழே போட்டுட்ட தொலைஞ்சு போச்சாயிடுவோம் என்னத்தை தேடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஐயோ ஜிமின் என்னத்தை தேடுறேனுங்கிற வயலுக்கு எடுக்க வருவாவ எதுக்கு நண்டு பிடிக்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜெயிக்கப்பும் ஜிமினாவை ஷாக் அண்ணா பாட்டியா பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உன்னை தூக்கி நம்ம சுகா ஜிமினாட்ட காட்டினா ஜிமினா பயங்கரமாக கட்டுன்னு கத்துறாரு. இங்கேருந்து எட்டு போ அப்படிங்கிற மாதிரி கத்துனா டாய் கட்டக்கூடாது. இப்போ இந்த ஒரு மாதிரி பஸ்கெட் மோரை கொண்டு வந்து வச்சுருக்காரு. அது மோரை எனக்கு நண்டை பிடிச்சி போடுங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் டேக்கான ஃபுட்டை ரெடி பண்ண போகிறேன் நண்டோட வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இங்கேருந்து கிளம்பிடுவாரா. இந்த மாதிரி கிளம்புனா நம்ம சுகாவுக்கும் ஃபிலிக்ஸ்க்கு தான் செம ஹாப்பியாக இருக்குது நண்டு பிடிக்கிறதுல. இந்த மாதிரி 2 பேரும் நான் நிறைய பிடிச்சிருக்கேன் நீ நிறைய பிடிச்சிருக்கேனுங்கிற மாதிரி ப்ளே பண்ணி விளாடுற மூமெண்ட்டை நம்ம ஜிமினா பாட்டுட்டு அது கடிச்சிட போடு அப்படிங்கிற மாதிரி சுகா பாட்டு சொன்னால் அதெல்லாம் கடிக்காதுங்கிற மாதிரி நம்ம சுகா ஜிமினாவோட ஃபேஸ் கிட்ட கொண்டு வந்து காட்டுறாரு. இந்த மாதிரி காட்டுனா அது அவ்வளோ க்ளோஸ்அப்பில் வர மூமெண்ட்டை பார்த்து ஜிமினா கத்துன வேகத்தில் அதை தட்டி விடுவாரோ. தட்டி விட்ட வேகத்தில் அது கரெக்டாக ஜேகப் மேலே போய் விழுது. இந்த மாதிரி விழுந்தா ஜேகப் பயந்து போய் ஷார்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாரு. ஏன் ஜிமின் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை என் ஷார்ட்டுக்குள்ளே ஏன்டா தூக்கி போட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷார்ட்டு பட்டன் அழுத்தி ஓப்பன் பண்ணி ஷார்ட்டெல்லாம் பிடிச்சி உதறாரு. இந்த மாதிரி உதறினா ஃபிலிக்ஸு இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு பயங்கரமாக சிரிச்சபடி நின்னா அவன் எம்எல் தூக்கி போட்டு அவனுக்கு சிரிப்பாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகப் வந்து ஃபிலிக்ஸை பிடிக்கலாம் அடிக்கலாங்கிற மாதிரி வந்தான். இங்கே பாரு ஜங்குக்கு 1 ஹவர் தான் டைம் கொடுத்துருக்கான் சீக்கிரமாக பிடிங்க இல்லை ஜங்குக்கு இங்கே வந்து ப்ராப்ளம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். டே பிடிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே அவ்வளோ பேர் 4 பாய்ஸுமே சேர்ந்து நண்டு பிடிக்கிறாங்க. ஜிமினா மட்டும் அதெல்லாம் பார்த்து பயந்த பொசிஷன்லேயே உட்காந்துருக்கிறத சுகா நோட் பண்ணிவிட்டு உனக்கு சைட்டு நானே பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவே பிடிச்சி கொண்டு வந்து போடுறாரு. இந்த மாதிரி போட்டான். இப்போ கரெக்டாக இந்த பிளேஸ்லேருந்து ஸ்டே பண்ணியிருக்காண்ட ஹவுஸ்க்கே வராங்க. இந்த மாதிரி வந்தான். நம்ம டேக்கு தேவையான ஃபுட்டாக ரெடி பண்ணிட்டாரு. இந்த நண்டெல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அது சூப் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு எப்போ எழுந்து பானுங்கிற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். எழுந்தா ஃபீவர் அவருக்கு போயிடுச்சு. அதாவது கிராமத்து சைடில் கொடுக்குற மெடிசன் மூலிமா ஃபீவர் டக்குன்னு குறைஞ்சிருச்சு. பட் கோல்டு தான் செம்மையாக பிடிச்சிருக்கு. அந்த மூமெண்ட்டுக்கு கிட்ட நம்ம ஜிமினா வந்துட்டு இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுடா சீக்கிரம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேயுமே அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு ஜங்குக்கு ரெடி பண்ணியிருக்காருல நண்டை வச்சு சூப்பு அப்படியே ஸ்கிப் பண்ணி குடித்தா ரொம்ப நம்ம டேக்கு பிடிச்சிருக்கு. செமையாக இருக்குடா. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே கிடையாது. நாங்களே இப்போ தாண்டா இதை பார்க்க செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நம்மகிட்ட நோட் பண்ணோம். இன்னொரு கப் எனக்கு கிடைக்குமா இன்னொரு பவுல் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஜங்குக்கிட்ட கேட்டுட்டு டேக்கி ரொம்ப பிடிச்சிருக்கு புளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு பவுல் எடுத்து கொடுப்பாரா. ஜங்குக்கா உன்னோட கலெக்டருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னுங்கிறதுக்காண்டி எங்களுக்கெல்லாம் தராமலேயே கொடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவசரப்படாதீங்கடா நான் நிறைய பண்ணியிருக்கேன்ல இப்போ என்ன இதை வேணால் கலெக்டர் ஃப்ரெண்ட்ஸும் சாப்பிட்டுட்டு நம்ம ஹவுஸில் போய் பண்ணிப்போம். இருக்கிறது இல்லாட்டி இதில் வச்சு செஞ்சுட்டு நம்ம ஹவுஸில் போய் நல்லா பண்ணுவேனுங்கிற மாதிரி நம்ம ஃபீலிங்ஸு கட்டுனா கத்தக்கூடாது அங்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காமல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். இப்போ அப்படியே அந்த சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு எனக்கு போடு வீட்டுக்கு மேலே வேண்டானுங்கிற மாதிரி சொல்லிட்டு அமைதியாக பெட்டில் படுத்தபடி பாட்டியாக இந்த ஜங்குக்கு நம்மளை தேடி பார்க்க கூட வரல அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே பட்டுருந்தோம். நம்ம ஜிமினாடா ஸ்மெல் நல்லா இருக்குது நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஜங்குக்கிட்ட வந்தா ஜங்குக்கு ஃபிலிக்ஸு சுகா நம்ம ஜேகப்பு ஜிமினா இவங்க தான் இப்போ சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு நார்மலாக ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றாரு. அந்த சூப்புலேயும் கொஞ்சோண்டு எடுத்து ஆட் பண்ணி சாப்பிட்றாரு. இந்த மாதிரி சாப்பிட்டா சுகாவும் எடுத்து சாப்பிட போவாரா. பட் சூப்பு எடுத்து சாப்பிட மாட்டார் மற்றதை சாப்பிடுவார். இந்த மாதிரி சாப்பிட்றத நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு என்ன அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ நண்டையும் பிடிச்சான் ஒன்று கூட எடுத்து சாப்பிட மாட்டேங்கிறானேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சுகா இது உனக்கு பிடிக்காதா என்ன ரொம்ப பிடிக்குமே ஆனால் ஏன் சாப்பிட மாட்டேங்கிற லிமிட்டாக சாப்பிட்றியே கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட வேண்டியதானே அதான் நிறைய இருக்க இல்லை எனக்கு இதுவே இப்போதைக்கு காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன சொல்கிற உனக்கு ஒரு இது பிடிக்கலையா இங்கே பாரு ஜிமின் நீ என்னை மேரேஜ் பண்ணிப்பல்ல ஆமாம் அதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி இதை ஹவுஸில் பண்ணி சாப்பிடுவோம் அப்போ நான் நிறைய சாப்பிட்றேன்னே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிடுவாரா. எது
அப்போ நிறைய சாப்பிடுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவுக்கு ஒன்றும் புரியாமல் ஜிமினாவை எடுத்து சாப்பிட்றாரு. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஜேகப்பு நிறைய சாப்பிட்ற மூமெண்ட்டை நம்ம ஃபிலிக்ஸ் நோட் பண்ணிவிட்டு டக்குன்னு ஜேகப்போட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு போடும் இதுக்கு மேலே சாப்பிடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குடா, சாப்பிட விட்றா, டேய் சொன்னால் கேளுடா, இதுக்கு மேலே சாப்பிடாதுங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் ஜேகப்பை எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணாலும் ஃபிலிக்ஸ் சொல்கிறத கேட்காம எடுத்து சாப்பிடுவாரா, போச்சு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிலிக்ஸ் நோட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போது டைம்லாம் ஸ்கிப் ஆகி நைட்டு 8 ஆயிடுச்சு. 8 ஆன அந்த மூமெண்ட்டுக்கு இப்போது நம்ம டேக்கு ஃபீவர்லாம் போய் கோல்டுலாம் போயிடுச்சு. நான் ட்ரெஸ்ஸை சாப்பிட்டதில்ல கோல்டுலாம் மட்டமாக போயிடுச்சு. நார்மல் ஆகிட்டாரு. ஆஃப்டர்நூன் கொடுத்த ஃபுட்டு செமையாக இருந்துச்சுடா, ரொம்ப ரிலீஃபாக இருக்குது தெரியுமா, நான் டக்குன்னு இப்படி எழுந்து உட்காருவேனே நினைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஜேகப்கிட்ட ஒரு மாதிரி பாடிலாம் சொட் ஆகிட்டு ஒரு மாதிரி ஹீட் ஆகுது. இந்த மாதிரி ஹீட் ஆகுது, என்னடா ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஹீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஜிமினா நோட் பண்ணால் ஜிமினா ரொம்ப நார்மலாட்டாக இருக்கிறாரு. அவருக்கு ஒன்றுமே பண்ணலை. அந்த மூமெண்ட்டுக்கு ஜிமினா நார்மலாகிட்ட பேசிக்கிட்டே இருந்தோம். ஜேகப் ரொம்ப ஹீட் ஆகிற மூமெண்ட்டுக்கு அப்படியே நேராக ஹவுஸ்லேருந்து வெளியே வந்துட்டு அப்படியே காட்டு வாங்குறாரு. ட்ரீக்கு பக்கத்தில் நின்று இந்த மாதிரி நின்னா ட்ரீக்கு பக்கத்துலேயே நம்ம ஃபிலிக்ஸ் வந்து நின்றுட்டு, என்ன ஜேகப் ரொம்ப ஹாட்டாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பாரா. இந்த மாதிரி கலாய்ச்சா என்னடா கலாய்க்கிற அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸை நோட் பண்ணால் ஃபிலிக்ஸை பார்க்க சொல்ல இப்போவே ஃபிலிக்ஸ் கிட்ட ப்ளே பண்ணுற அளவுக்கு ஜேகப்புக்கு செம்ம ஹைப் ஆக்குது. இந்த மாதிரி ஹைப் ஆக்குற மூமெண்ட்டை பட்டுட்டு ஐயோ என்னடா ஆச்சு, நமக்கு ஏன்டா இப்படிலாம் தோணுது, ஃபிலிக்ஸு நீ ஏன்டா இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எனக்கு தெரியும் ஜேகப் இந்த டயத்தில் இப்போ நீ இப்படி தான் கஷ்டப்படுவேன்ட்டு அதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. எது கஷ்டப்படுவேன்னு வேறு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபிலிக்ஸை பார்த்து திரும்பினா, ஆமாம் குறைய சாப்பிடு நான் கேட்கணும், கேட்காம சாப்பிட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மாதிரி இதை அதிகமாக சாப்பிட்டா பாடி செம்ம ஹீட் ஆகும், அதான் நீ இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் அப்படியே ஜேகப் கஷ்டப்படுற மொமெண்ட்டை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா என்னை கடுப்பேற்றதுக்காகவே அங்கேருந்து வண்டியாடா ஒழுங்கு மாதிரி ட்ரீ ஹவுஸுக்கு போடா அப்படிங்கிற மாதிரி திட்டவும், போக மாட்டேன் நீ அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் சொல்வாரா. நீ மட்டும் போகல அப்புறம் பாட்டுக்கோ, மேரேஜ் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட் டைம் ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அச்சோ இவன் பண்ணாலும் பண்ணுவான். இங்கே பாரு ஜேகப், நான் ஒன்றே ஒரு குட்டி ஐடியா கொடுத்துட்டு போகிறேன். என்ன ஐடியா, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஃபிலிக்ஸ் நேராக ட்ரீ ஹவுஸை பட்டு போனால் ஃப்ரெஷ்ஷப் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகப்மே நேராக ஃப்ரெஷ்ஷப் ஆக போவாரா, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகும் அப்படின்னா இந்த ஹீட்னஸ் குறையணுங்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷப் ஆக போனால் இப்போ நம்ம டேக்கிட்டோம். டேயுமே அதிகமாக சாப்பிட்ருப்பாரு. அந்த மூமெண்ட்டுக்கு டேக்கு ஒரு மாதிரி ஹீட் ஆகுது. இந்த மாதிரி ஹீட் ஆனால் டே அப்படியே எழுந்து ஜிமினாட்ட பேசி முடிச்சுட்டு அப்படியே அந்த பிளேஸ் வழியா அந்த ஹவுஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்து நின்று நோட் பண்ணோம். ஜெனியும் நம்ம ஜெனிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்களா அந்த பர்சன்ட்டு பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணுறாரு. இவ எதுக்கு இந்த பிளேஸ்க்கு வந்தால் முதல்ல இன்னுமா இந்த வில்லேஜ்லேருந்து வெளியே போகல, இவளை எதையாவது ஒன்றை பண்ணி திட்டி முதல்ல இந்த வில்லேஜை விட்டு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஜெனிக்கிட்ட வருவார். அந்த மாதிரி ஜெனிக்கிட்ட வந்தால் அதே ரோட்டில் தான் நம்ம ஜங்குக்கு நம்ம சுகாக்கிட்ட பேசிக்கிட்டே வர்றாரு. எப்படிடா நான் வச்சது சூப்பு நல்லா இருந்துச்சுல்ல, செம்மையாக இருந்துச்சுல்ல, ஸ்பைசியாக இருந்துச்சா என்ன, கண்டிப்பாக டேக்கு பிடிச்சிருக்கும்ல, அதான் அதிகமாக வாங்கி சாப்பிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிட்டு வர்றதை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு, ஐயோ இவன் முன்னாடி மார்னிங் பேசினேன்னுக்கிறதுக்காக தான் நம்மளை அந்தளவுக்கு ப்ளே பண்ண விட்டுட்டான், இப்போவும் பேசணும் அவ்வளோ விட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அப்படியே ஜெனி விட்டு மூவ் ஆனாங்களான்னுங்கிற மாதிரி மூவ் ஆனானா. பட் நம்ம ஜெனி டே பார்த்ததுக்கப்புறம் டேக்கு முன்னாடி வந்துட்டு டேட்டை வாலண்டரியாகவே பேச ஆரம்பிச்சிடுவா. நீ எப்போ இந்த வில்லேஜ்லேருந்து வருவேன், நீ வா நான் மாம் டாடிட்ட சொல்கிறேன், எப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி அவன் மேரேஜ் டாப்பிக்காக வச்சு பேசுகிறத அப்படியே நம்ம டேயும் ஜெனியும் கிராஸ் பண்ணுற ஜொங்கு கேட்டுட்டு அப்படியே டேயை பாட்டு ஹெவியாக முறைக்கிறாரு. முறைச்சிட்டு செம்ம கோட்டில் நேராக ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே போகிறாரு. இந்த மாதிரி நேராக ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே போனால் நம்ம டே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு மார்னிங்கே ப்ராப்ளத்தை பெருசாக்கிட்டா இப்போவும் ஏதோ ப்ராப்ளத்தை பெருசாக்க பார்க்குறாருங்கிற மாதிரி அப்படியே நம்ம டே நேராக என்ன செய்வார்னா ஜொங்குக்கு ஃபாலோ பண்ணபடி ட்ரீ ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுவார். அந்த மாதிரி என்ட்ரானா ஜெனி இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு இந்த ஜொங்குக்கு எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருப்பான் நம்மளுக்கே, இது என்னடா இந்த ஹவுஸ் இந்த வில்லேஜில் இந்த பிளேஸில் மட்டும் ட்ரீ ஹவுஸில் இருக்காங்க, இந்த ட்ரீ ஹவுஸ் யாருதுங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை கேட்டால் ஜொங்குக்கு வந்து யாருமே இல்லாத பர்சன், இந்த ஊர் தலைவனோட சன்னா முதல்ல இருந்தவன், இப்போ அவங்க பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது, இந்த ட்ரீ தான் ஜொங்குக்கு எல்லாமே, இந்த ட்ரீ தான் அவனுக்கு வேர்ல்டு,
இந்த மாதிரி ஒரு கிளைய வெட்டினதுக்கே எங்கள் ஒர்க் பண்ண ஒரு பசண்ட ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு அடித்தான் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரீ ஹவுஸ் தான் ஜங்குக்கு ஃபேவரட்டுங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த டெம்பிளை ஓப்பன் பண்ணாமல் வச்சு ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்குது ஜங்குக்கு தான். இந்த டெம்பிள் எப்படியாவது ஓப்பன் பண்ணணுன்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். டெம்பிள் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஜிமின் அவனோட ஒர்க் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஜெனிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தான். இந்த ட்ரீ ஹவுஸ்னால் அவனுக்கு அவ்வளோ பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ஜெனி கேட்டால் அவ்வளோ பிடிக்கும். சொல்லப்போனால் ஜங்குக்கோட பாதி உயிரே இந்த ட்ரீ ஹவுஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பசங்க ஜெனிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத ஜெனி நோட் பண்ணிவிட்டு லைட்டாக வில்லட்டமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ ட்ரீ ஹவுஸுக்குள்ளே தான் ஜங்குக்கு அப்படியே ஸ்லீப் பண்ணலான்ங்கிற மாதிரி பெட்டில் போய் ஸ்லீப் பண்ண ஜங்குக்கு நீ பாட்டோட தப்பாக புரிஞ்சிட்ருக்க. அவள் என்னோட அங்கிளோட டாக்டர் தான். அவள் எதுக்கு இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கான்னு தெரில, ஏன் இந்த பிளேஸில் இருக்குன்னு கேட்கறதுக்கு தான் போனேன். நீ தப்பாலாம் மிஸ்பிஹேவா, மார்னிங் நினச்சிக்கிட்ட மாதிரி திங்க் பண்ணாட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டு ஜங்குக்கிட்ட வந்தா. ஜங்கு கேளுண்டு நான் ஏன் தப்பாக புரிஞ்சிக்க போகிறேன். உங்களோட ஃபேமிலியில் எத்தனை பர்சன்ஸ் இருந்தால் எனக்கு என்ன, உங்களுக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் எனக்கு என்ன, பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் எனக்கு என்ன, அதெல்லாம் பற்றி கேர் பண்ணி திங்க் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு என் ஹவுஸை விட்டு வெளியே போகிறீங்களா அப்படிங்கிற மாரி சொல்லவும் காண்டாக்கி நேரம் ஜங்குக்கிட்ட க்ளோஸ் ஆகண்டு ஜங்கு கூட ஆன்சர் கிளிப் அப்படி பாரா இந்த மாதிரி பிடிச்சா ஏற்கனவே ஹைப்பாக இருக்க மூமெண்ட்டுக்கு ஜங்கு கிட்ட இவ்வளோ க்ளோஸ் ஆகிற மூமெண்ட்டில் டேயோட மைண்ட் செட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆனால் டக்குன்னு ஜங்குக்கு விட்டு நம்ம மூவ் பண்ணணும். ஜங்குக்கிட்ட நல்லா தெரியும்ல இப்போ செம்ம ஹீட்டில் இருப்பான்ட்டு அந்த மூமெண்ட்டுக்கு வந்து பேக்கப் பண்ணபடி என்ன கலெக்டர் ரொம்ப ஹாட்டாக இருக்கிறியா என்ன, நான் வேணா உன்னை ஜில்லுன்னு ஆக்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி பேசுவாரா. இந்த மாதிரி பேசினா ஏன்டா நீ வேற இந்த மாதிரி பேசி என்னை இன்னும் கஷ்டப்படுத்துகிற, ஏற்கனவே எனக்கு ஏதோ ரொம்ப ஹார்டாக இருந்த ஃபீலாக இருக்குது, நீ வேறையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ண பார்த்தா ஜங்குக்கு அப்படியே டேக்கு ஃப்ரெண்ட் சைடாக வந்துட்டு டேயோட ஐஸை ஐ டு ஐ பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா ஜங்கு கூட ஐஸை நோட் பண்ணிவிட்டு என்ன இன்றைக்கி நம்மளை ஐ டு ஐ பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி நாம் ஜங்குக்கு நோட் பண்ணேன். என்ன கலெக்டர் ரொம்ப ஹார்டாக இருக்கிறியா, ஹார்ட்டாக ஃபீல் ஆகுதா, நான் வேணா உன்னோட ஹாட்னஸை ஜில்னஸை மாட்டட்டுமா, ரொம்ப கஷ்டப்படுறவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்கு க்ளோஸாக வந்தா. ஜங்கு காமெடியே லைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு எங்கே பாரு ஜங்குக், நான் வேறு சிட்டிலேருந்து வந்துருக்கேன், ஒர்க்கு முடியிட்டேண்டி உன்கிட்ட ப்ளே பண்ணிவிட்டு ஒர்க்கு முடிஞ்சதோடு உன்னை சீட் பண்ணி ஏமாற்றிட்டேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இப்படிட்டே கேட்டேன். ஜங்குக்கு அதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிற மூமெண்ட்டை நம்மகிட்ட நோட் பண்ணிவிட்டு ஜங்கு கூட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணபடி பைட் பண்ணுவாரா. அந்த மாதிரி பைட் பண்ணால் அப்போ கூட நம்ம ஜங்குக்கிட்டேயே புஷ் பண்ணி தள்ளலை, ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு ஜங்கு கூட ஃபேஸ் அப்படியே கப் பண்ணபடி சும்மா அந்த மாதிரி உன்னை வெறுப்பேற்ற சொன்னேன். நான் கண்டிப்பாக உன்னை இந்த வில்லேஜில் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு போக மாட்டேன். ஒர்க்கை முடிச்சுட்டு என் கூட மேரேஜ் பண்ணி ஒய்ஃபாக தான் கூட்டிகிட்டு போவேன். சும்மா ப்ளே பண்ணலாமேன்னு சொல்லி உன்னை கடுப்பேட்டினேன், அதுக்கு எந்த மடியாக இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஜங்கு கம்ப்ளீட்டே என்னமெண்டு பார்த்தா மேரேஜுக்கு அப்புறம் தான் எல்லாம். நான் ஹாட் ஆனாலும் சரி ஹார்ட் ஆனாலும் சரி நான் அதுக்கு முன்னாடி உன்னை ஒரு டைம் கூட டச் பண்ண மாட்டேன். கோமா வண்டியே ரொம்ப ஜெலஸ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் பேபியை கம்ஃபர்ட் பண்ண வந்தேன். ஓகேயா பேபி அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்கு கூட ஃபோர்கட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நீ அமைதியாக ரெஸ்ட் எடு, ஆனால் அந்த டெம்பிளுக்குள்ளே தானே போக விட மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டெம்பிளை பற்றி பேசாத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கட்டுவாரா. அந்த மாதிரி கட்டுனா நம்மகிட்டே கரெக்டாக ட்ரீ ஹவுஸ்க்கு வெளியே வந்துட்டு ஐயோ டெம்பிளை பற்றி பேசுகிறா மட்டும்தான்டா இவன் சைக்கோ மாட்டி மாறுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு என்ன பண்ண ஏது பண்ணு தெரியாமல் நேராக நம்ம அப்படியே அவரோட ஹவுஸுக்கு போகலானுங்கிற மாதிரி வந்தோம். டெம்பிள் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா வில்லேஜ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜெனி கரெக்டாக முன்னாடி வந்துட்டு என்ன டெம்பிள் ஒர்க்கை பண்ண வந்துட்டு இந்த ஜங்குக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அட உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் இந்த கிடையாது, என் ஒர்க்கு எனக்கு பாட்டுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போ என்ன இந்த டெம்பிளை நீ ஓப்பன் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஆமாம் டெம்பிள் இப்போ ஓப்பன் பண்ண தான் நான் வந்துருக்கேன், இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜெனி ஏதோ ஒரு பிளான் சொல்கிறா. இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து கொஞ்சம் ஹவர்ஸ் நீ உன் கண்ட்ரோலில் வச்சுருந்தியனா அவன்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு அவனை இந்த வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் தூரமாக கூட்டிகிட்டு போயிட்டாலே போட்டும், இந்த பிளேஸில் இந்த ஒர்க் ஈஸியாக எண்ட் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு தானே இந்த பிளேஸில் ப்ராப்ளம். அப்போ ஜங்குக்கு இங்கேருந்து நீ மூவ் ஆன் பண்ணு
ஆட்டோமேட்டிக்காக டெம்பிள் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஜெனி சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே நம்மகிட்ட திங்க் பண்ணபடியே ஹவுஸுக்கு ஒரு வாரம் அந்த மாதிரி வந்தா லீ தான் லீயோட பேரண்ட்ஸ்கிட்டையும் அப்புறம் அந்த ஊர் தலைவர்கிட்டையும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிக்கிட்டு நிற்கிறான். ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொன்னால் அந்த ஜங்குக் அந்த கலெக்டர்கிட்ட லவ் பண்ணிகிட்ருக்கான். அந்த கலெக்டரை மேரேஜ் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான். அந்த கலெக்டருக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் அத்தனை பர்சன்ஸ் பார்க்குற பிளேஸில் ஜங்குக்கு கிஸ் பண்ணியிருப்பான். நீங்களும் அங்கே தானே நீங்கள் பார்க்க தானே செஞ்சீங்க. அந்த கலெக்டரை உங்களால் வார்ன் பண்ண முடிஞ்சிச்சா? ஜங்குக்கு நான் தான் மேரேஜ் பண்ணிப்பேன், எனக்கு தெரியாது, நெக்ஸ்ட் டே எனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி லீ ஊர் தலைவர்கிட்டையும் பேரண்ட்ஸ்கிட்டையும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். நெக்ஸ்ட் டே எதையாவது ஒரு ப்ராப்ளத்தை பண்ணி எனக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் பண்ணி வைங்கங்கிற மாதிரி பயங்கரமாக இங்கே நம்ம லீ ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த மூமெண்ட்டும் ஜெனியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் மூலியமாக ஜெனிக்கே தெரிய வருது. ஓ, இந்த ஜங்குக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸில் ஒரு பர்சன்ட் இருக்குனானா அப்போ இவனை வச்சு ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி வச்சிடலான்ங்கிற மாதிரி சும்மா இல்லாமல் ஜெனி நேராக போய் லீ கிட்ட இந்த மாதிரிலாம் நீ நாளைக்கு ப்ராப்ளம் பண்ணு, அப்புறம் ஊர் தலைவர் முன்னாடி இந்த வில்லேஜ் பீப்புள்ஸ்க்கு முன்னாடி ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். ஜங்குக்கு நோன்னு சொல்ல முடியாது. ஜங்குக்கு இங்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி யாருமே கிடையாது. சொல்லு, வில்லேஜில் இருக்க எல்லா பர்சன்ஸுமே ஜங்குக்கு பயங்கரமாக பனிஷ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்க சொல்ல நீ ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்க சொல்ல யாருமே ஜங்குக்கு சப்போர்ட்டுக்கு வர மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணணுங்கிற மாதிரி சும்மா இல்லாமல் ஜெனி நேராக லீ கிட்ட போய் ஜங்குக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேரேஜ் பண்ணிக்கிற ஒர்க்கை சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டான். இந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக அப்படியே அவள் வந்த கார்லேயே ஸ்லீப் பண்ணபடி படுக்கிறான். நெக்ஸ்ட் டே இந்த டேயோட லைஃப்லேருந்து அந்த ஜங்குக்கு மொத்தமாக என் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சிரித்தபடியே படுப்பாலாம். அந்த மாதிரி படுத்தேன். லீயுமே ஜெனி சொல்லிட்டு போனது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவள் சொன்னது கரெக்டு தான். இந்த வில்லேஜில் இருக்கிற பாடி பர்சன்ஸ்க்கு ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யுது. அது மட்டும் இல்லை, ஜங்குக்கு ஃபோர்ஸ் பண்ணால் இந்த பிளேஸில் ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ட்ராகிறதுக்கு 2 பர்சன்ட் தான். ஒன்று அந்த ஃபிலிக்ஸு, இன்னொன்று அந்த சுகா. அவங்க 2 பேரை என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கிட்டு ஜங்குக்கு நெக்ஸ்ட் டேயே மேரேஜ் பண்ணிக்கிறோம். மேரேஜுக்கான ஒர்க்கெலாம் பாருங்கள் மாம் டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேரண்ட்ஸ்கிட்ட மேரேஜ் கண்டிப்பாக பண்ணியே தீருவேன்ட்டு பிளான் பண்ணி முடிச்சிட்டான். இப்படி தான் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிப்பேன்ட்டு. பட் இதுதான் நம்ம ஜங்குக்கு தெரியவே இல்லை. எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு போனட்டும் இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணி வில்லேஜ்லேருந்து சிட்டி கூட்டு போகிறேனுங்கிற மாதிரி சொன்னதெல்லாம் கேட்டு ஷையானபடியே நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம தான் ரொம்ப டென்ஷனில் உட்காந்துருக்குத நம்ம ஜிமினாவும் ஜேகப்பும் நோட் பண்ணிவிட்டு என்னடா என்ன ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இல்லை ஜெனி என்கிட்ட இந்த மாதிரி சொன்னானுங்கிற மாதிரி ஜங்குக்கு அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணால் டெம்பிள் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடலாம். அப்போ இந்த பிளேஸில் நான் போட்ட பிளான் தான் தப்பு. நம்ம ஃபிலிக்ஸையும் சுகாவையும் அங்கேருந்து மூவ் ஆன் பண்ணதுக்கு பதிலாக ஜங்குக்கு தான் நம்ம மூவ் ஆன் அன்றைக்கி பண்ணியிருக்கணும். அப்போனா டெம்பிள் அன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ ஜெனி சொன்னதை வச்சு பார்த்தா ஜங்குக்கிட்ட நான் ஏதாவது பேசி ஜங்குக்கை இந்த வில்லேஜ்லேருந்து கொஞ்சம் ஹவர்ஸ் நான் வெளியே கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறேன். அந்த கேப்பில் நீங்கள் 2 பேருமே இந்த டைமில் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் ஆயிடுச்சு, ஜங்குக்கு அதுக்கப்புறம் ப்ராப்ளம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜெமினாக்கிட்டையும் ஜேகப்டையும் சொன்னோம். ஓகேடா, நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக இந்த பிளானை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே இந்த டெம்பிள் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜெமினாவும் ஜேகப்பும் பேசினோம். அப்படியே ரிலாக்ஸ் ஆனபடி கண்டிப்பாக டெம்பிளை ஓப்பன் பண்ணுவேன். பட் ஜங்குக்கு தான் ரொம்ப கோவமாகி என்னை திட்டுவான். இருந்தாலும் சரி, என் பேபிக்கிட்ட எதையாவது சாரி சொல்லி ஃபர்கிவ் சொல்லி கோவத்தை குறைச்சிட வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி டெம்பிள் ஓப்பன் ஆக போகிற மூமெண்ட்டில் அந்த பிளான் சக்ஸஸ் ஆகணும்னு திங்க் பண்ணபடியும் ஸ்லீப் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்ம ஜங்குக்கு போட்டு மாதிரி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே அந்த வயல்வெளியில் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகி வர ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ண போய்ட்டு டேட்டா ப்ராப்ளம் பண்ணுறோன்னுங்கிற மாதிரி ட்ரீ ஹவுஸ்லேருந்து கீழே இறங்கி ஒரு வர அந்த மாதிரி கீழே இறங்கி வேண்டாம். கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி லீயோட அடியாளுங்க இருப்பாங்கள்ல, பாடி கார்ட்ஸ், ஓகே, அந்த பர்சன்ஸ் லீக்கு கீழே ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் கரெக்டாக ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கவும், என்னடா என்ன என் முன்னே வந்து நின்று என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தால் பேக் சைலேருந்து வர நம்ம ஜங்குக்கோட 2 ஹேண்ட்ஸையும் பேக் சைடாக வச்சபடி லாக் பண்ணபடி பிடிக்கிறான். இந்த மாதிரி பிடிச்சா ஜங்குக்கு டக்குன்னு இந்த மாதிரி பேக் சைடில் பிடிச்சி லாக் பண்ணுறதை பார்த்து ஷாக் ஆகி அது யாருடானுங்கிற மாதிரி திரும்பினான்.
லீ இந்த மாதிரி பிடிச்சது மட்டும் இல்லாமல் ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் அப்படியே ரோப்பை போட்டு கட்டுறான். என்ன பண்ணுற லீ, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி செம்ம கோமா ஜங்குக்கு இந்த மாதிரி கட்டிகிட்டு இருந்தான். இங்கே நடக்கிற மூமெண்ட் எல்லாத்தையுமே ஜெனி நோட் பண்ணிவிட்டு, என்கிட்ட இருந்து என் டேயை பிரிக்க வண்டியா? உன்னால் அது பண்ண முடியுமாடா? கண்டிப்பாக பண்ண முடியாது. டேய் பக்கத்தில் வந்ததுக்கு தான் உனக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் இந்த ஜெனி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கை ஜெனி போட்ட பிளான் படி கரெக்டாக லாக் பண்ணபடி பிடிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜெனி ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. இங்கே நடக்கிற மூமெண்ட் எதுவுமே நம்ம ஃபிலிக்ஸ்க்கு, சுகாவுக்கு, ஜேகப்புக்கு, டேய்க்கு, ஜிமினாவுக்கு யாருக்குன்னு தெரியல.